வெல்கம் டு மைல் அகாடமி. நம்ம இப்போ பார்க்க போகிறது நீட் 2024 Q5 தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பருக்கான சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ப்ளஸ் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நம்ம மைல் அகாடமி புக்கில் எந்த பேஜ் நம்பரில் எந்த வால்யூமில் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 51, கொஸ்டின் நம்பர் 51, ஃபெலிங் சொல்யூஷன் ஏ இஸ், ஃபெலிங் ஏ கரைசல் என்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ஸ் தான் ஃபெலிங் ஏ. ஸோ அது வந்து நம்ம மைல் அகாடமி புக்கில் வால்யூம் 6ல பேஜ் நம்பர் 20ல இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 52. ஸோ கொஸ்டின் நம்பர் 52 மேட்ச் இட் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் 1 மாலிகூல்ஸ் கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் 2 நம்பர் அண்ட் டைப் ஆஃப் பாண்ட்ஸ் பிட்வீன் 2 கார்பன் ஆட்டம், 2 கார்பனுக்கு நடுவில் இருக்கிற பாண்ட்ஸை நம்ம பார்க்கணும். ஸோ இதில் ஈத்தேன், அதாவது ஈத்தேன் மூலக்கூறு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிக்மா பாண்டு தான் இருக்கும். அதே வந்து ஈத்தீன், நெக்ஸ்ட் ஈத்தீன் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்மா பாண்டும் ஒரு பை பாண்டும் இருக்கு. அடுத்தது கார்பன் மூலக்கூறு C2 பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பை பாண்டு. ஈத்தேன் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்மா பாண்டும் 2 பை பாண்டும் இருக்கு. சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து 3. தேர்ட் ஆன்சர். ஸோ தேர்ட் ஆன்சர். ஸோ இதுவும் தேர்ட் ஆன்சர். ஸோ இது நம்ம மைல் அகாடமி புக்கில் பேஜ் நம்பர் 141ல வால்யூம் 3ல இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 53, ஐடென்டிஃபை த கரெக்ட் ரீஜன்ஸ் that would bring about the following transformations. கீழ்கண்ட மாற்றத்தை ஏற்படுத்தும் சரியான வினை காரணிகளை கண்டுபிடி. அதாவது நம்மளுக்கு ஒரு அல்கின் கொடுத்துட்டாங்க, ஆல்டிகேனா மாறுது, இதுக்கான வினை காரணி ரீஜன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அல்கின் டபுள் பாண்ட் இருக்கு. இந்த டபுள் பாண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு BH3 போட்டு ஹைட்ரோலைசிஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுது, ஹைட்ரோபோரேஷன் நடந்து நம்மளுக்கு ஆல்கஹால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம PCC பிரிடினியம் குளோரோக்ரோமேட் போடும்போது நம்மளுக்கு ஆல்டிகேட் குரூப் என்னவா மாறுது, சாரி ஆல்கஹால் குரூப் என்னவா மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்டிகேட் குரூப்பா மாறுது. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆன்சர் இஸ் கரெக்ட். இது நம்ம புக்கில் பேஜ் நம்பர் 148ல வால்யூம் 5ல இருக்கு. ஸோ கொஸ்டின் நம்பர் 54, for the reactions 2A use B plus C, Kc ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க 4 into 10 power minus 3. At the given time the compositions of reactions mixture A is equal to B is equal to C 2 into 10 power minus 3 கேக்குறாங்க. Then which of the following is correct? ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கான Kc மதிப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அந்த ஈக்குவேஷனை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கீழே இருக்கிறதுல எந்த ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா A சமம் B சமம் C இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி KCயோட வேல்யூ கொடுத்தாச்சு. ஸோ QC அப்படின்றது என்ன, நம்மளுக்கு வினை விளை பொருட்களின் செறிவு டிவைட் பை வினைப்படு பொருட்களின் செறிவு, concentrations of the product divided by concentrations of the reactant. இந்த ஈக்குவேஷனுக்கு concentrations of the reactant பார்த்தோம் அப்படின்னா செறிவு B செறிவு C டிவைட் பை செறிவு A ஸ்கொயர், ஏன்னா ரெண்டு மூலக்கூறு இருக்கு அதனால 2 போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் QC இதோட வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்றோம் அப்படின்னா அதாவது 2 into 10 power minus 3 into 2 into 10 power minus 3 divide by 2 into 10 power minus 3 whole square போடும்போது எல்லாமே கேன்சல் ஆயிடும். இப்போ QC is equal to 1. இப்போ QC அப்படின்றது KCயை விட அதிகமா இருக்குது. KCயை விட QCயோட வேல்யூ குவாஷியன்ட்டோட வேல்யூ அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது பேக்வர்ட் டைரக்ஷன்ஸ் நடக்கும், அதாவது பின்னோக்கி நகரும், வினை வந்து பின்னோக்கி நகரும். அப்போ ஆன்சர் வந்து கரெக்ட். தேர்ட் ஆன்சர் இஸ் கரெக்ட். இது பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் பேஜ் நம்பர் 85ல வால்யூம் 2ல இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 55, மேட்ச் இட் பார்த்தீங்கன்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா carried out constant temperature. Isoporic process அப்படின்னா carried out constant volume. Isobaric அப்படின்னா carried at constant pressure. Adiabatic processனா no heat change. Direct questions. தொகுப்பு 1ல் உள்ள செயல்பாட்டை தொகுப்பு 2ல் உள்ள நிபந்தனைகளுடன் பொறுத்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது வெப்பநிலை மாறா செயல்முறை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாறா வெப்பநிலையில் நடைபெறும். கன மாறா செயல்முறை அப்படின்னா மாறா கன அளவில் நடைபெறும். அழுத்த மாறா செயல்முறை அப்படின்னும் பொழுது
மாற அழுத்தத்தில் நடைபெறும் வெப்ப மாற செயல்முறை அப்படின்னும் பொழுது வெப்ப பரிமாற்றம் இல்லை. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆன்சர் 4 இஸ் கரெக்ட். ஸோ இது நம்ம புக்ல வந்து பேஜ் நம்பர் 5, 6, 7 எல்லா கான்செப்ட் ஓரியன்டா கொடுத்துருக்காங்க. வால்யூம் 2ல இருக்கு. கொஸ்டின் நம்பர் 56 அகைன் மேட்ச் இட். ஸோ மேட்ச் இட்ல பார்த்தீங்கன்னா அணைவு சேர்மத்துல இருந்து கொடுத்துருக்காங்க, கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா CO NH3 NO2 Cl2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது லிங்கேஜ் ஐசோமெரிசம். ஓகேங்களா? NO2 எழுதலாம், ONO அந்த மாதிரி எழுதலாம் இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட் CO NH3 SO4 Br அப்படின்றது அயனைசேஷன் ஐசோமெரிசம். CO NH6 Cr CN6 அப்படின்றது பாத்தீங்கன்னா கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம். மெட்டல் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் CO H2O6 Cl3 சால்வெண்ட் ஐசோமெரிசம். ஏன்னா சால்வெண்ட் மாலிகுல்ஸ் இருக்குது, அதனால அதை நம்ம சால்வெண்ட் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வச்சு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுவும் வந்து நம்மளோட மயில் அகாடமி புக்ல பேஜ் நம்பர் 58ல வால்யூம் 5ல இருக்கு. So next question number 57 given below two statements. Statement 1 aniline does not undergo Friedel-Crafts alkylation. It's a correct answer. Statement 2 aniline cannot be prepared through the Gabriel synthesis. In the light of the above statement choose the correct answer from the options given below. அதாவது கூற்று ஒன்றில் என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா அனிலின் Friedel-Crafts alkylation வினையை தராது. கண்டிப்பா தராது. அனிலின் வந்து Friedel-Crafts alkylation வினையை தராது. ஏன்னா Friedel-Crafts alkylation வினையில வினைப்படும் பொழுது அது உப்பா மாறிடும், சால்ட் கொடுக்கும், அதனால அங்க ஃபார்ம் ஆகாது. நெக்ஸ்ட் கேப்ரியல் தொகுப்பின் மூலம் அனிலினை தயாரிக்க இயலாது. ஸோ கேப்ரியல் தொகுப்பின் மூலம் நம்ம ஓரேனிய அமீனை தான் தயாரிக்க முடியும், அனிலினை தயாரிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் ட்ரூ. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம புக்ல பேஜ் நம்பர் 59ல வால்யூம் 6ல இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் question number 58 spin only magnet moment is same for which of the following ions. அதாவது கீழ்கண்ட அயனிகளில் எவற்றிற்கு சுழற்சி மட்டுமே காரணமாக அமையும் காந்த திருப்புத்திறன் ஒத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஸ்பின் மொமெண்ட்டுக்கான ஃபார்முலா என்னது ரூட் ஆஃப் n into n+2. ஸோ நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் டைட்டானியம் +3க்கு நம்ம போட்டோம் அப்படின்னா 3d1 dல ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கு. குரோமியம் +2க்கு போட்டோம் அப்படின்னா 3d4 கான்ஃபிகரேஷன் வருது, எலக்ட்ரான் அமைப்பு 3d4 வருது. n is equal to 4 4 தனித்த எலக்ட்ரான் இருக்குது. Mn2+ போட்டோம்னா 3d5 5 இருக்குது. Fe2+ போட்டோம்னா 3d6 n equal to 4 4 இருக்கு. ஸ்காண்டியம் 3+ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இல்ல, அப்போ 3d 0 n equal to 0. அப்போ எதுக்கு ஒத்து இருக்குது, எதுக்கு சேமா வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குரோமியம் பிளஸ்க்கும் Fe2+க்கும் தான் சேமா வருது, n equal to 4 வருது. அப்ப நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா B and D, B மற்றும் D. இதுவும் நம்ம புக்ல பேஜ் நம்பர் 18 பேஜ் நம்பர் 18ல வால்யூம் 5ல இருக்கு. நெக்ஸ்ட் question number 59 arrange the following element in increasing order of first ionization enthalpy. லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இன்க்ரீசிங் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி. லெஃப்ட் டு ரைட் போகும்பொழுது அயனைசேஷன் என்தால்பி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும், டாப் டு பாட்டம் வரும் பொழுது குறையும். ஓகேங்களா? ஸோ அதை வச்சுதான் இந்த ஆப்ஷனை நம்ம போடணும். கீழ்கண்ட தனிமங்களை அவற்றின் முதல் அயனியாதல் என்தால்பி அடிப்படையில் ஏறு வரிசையில் அடுக்குக. ஸோ நம்ம லெஃப்ட் டு ரைட் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வர்றது லித்தியம், பெர்லியம், போரான், நெக்ஸ்ட் பெர்லியம், அப்புறம் கார்பன், நெக்ஸ்ட் நைட்ரஜன். ஸோ ஆன்சர் இஸ் 2. செகண்ட் ஆன்சர் தான் கரெக்ட். இது நம்ம பேஜ் நம்பர் நம்ம புக்ல பேஜ் நம்பர் 134ல வால்யூம் 1ல இருக்கு. நெக்ஸ்ட் மேட்ச் இட். மேட்ச் இட் பார்க்கும்பொழுது அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல இருந்து இந்த கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. குவாண்டம் நம்பர் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் கொடுத்துருக்காங்க. அதாவது தொகுதி 1 தொகுதி 2 என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ml. ஸோ ml வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன்ஸ் ஆஃப் ஆர்பிட்டால். ml அப்படின்றது ஓரியன்டேஷன்ஸ் ஆஃப் ஆர்பிட்டால். ms அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன்ஸ் ஆஃப் ஸ்பின். ஸோ இதை சொல்லுது. நெக்ஸ்ட் l அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேப் ஆஃப் த ஆர்பிட்டால். n அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் த ஆர்பிட்டால். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். சரி, செகண்ட் ஆப்ஷன்
Second option is correct. So ml அப்படினா orientations of orbital, ms na orientations of spin electron, l shape of orbital, n size of orbital. இதுவும் நம்ம Mile Academy bookல page number 86, 87, 88 ல volume 1 ல இருக்கு. Next question number 61. 1 gram of sodium hydroxide was treated with 25 ml of 0.75 m HCl solution. The mass of sodium hydroxide left unreacted is equal to, அதாவது 25 ml of 0.75 m HCl கரைசலுடன் 1 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கப்படுகிறது எனில் வினையில் ஈடுபடாமல் உள்ள சோடியம் ஹைட்ராக்சைடு கீழ்கண்ட எதற்கு சமம்? அதாவது HCl சாதாரணமான ரியாக்ஷன்ஸ் தான். HCl NaOH ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுது. ஓகேங்களா? சோ என்ன ஃபார்ம் ஆகும் நமக்கு நல்லாவே தெரியும். NaCl plus H2O. சோ இத நமக்கு ஃபார்ம் ஆகும். சோ இதல வந்து நமக்கு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு அப்படினா HCl வந்து 25 ml உம் அது V1 25 ml கொடுத்துட்டாங்க. இது ஒரு அமௌண்ட் 25 ml. NaOH வந்து சரி மோலாரிட்டி இதோட மோலாரிட்டி 0.75 m னு கொடுத்தாச்சு. ஓகேங்களா? சோ இதோட கிராம் weight வந்து கொடுத்திருக்காங்க. எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா 1 கிராம் கொடுத்திருக்காங்க. அப்போ நம்ம எவ்வளவு ரியாக்ஷன்ல NaOH இன்வால்வ் ஆகல அப்படினு சொல்லி கண்டுபிடிக்கணும். சோ இங்க பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் moles of HCl moles of NaOH ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கணும். moles of NaOH மோல்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கும் பொழுது எவ்வளவு கிராம் இருக்கு? 1 கிராம் NaOH இருக்குது. அதோட மூலக்கூறு நிறை 40 போட்டோம் அப்படினா நமக்கு வர ஆன்சர் வந்து 0.025 மோல் இருக்கு. அதே மாதிரி HCl கால்குலேட் பண்ணும் பொழுது 0.75 மோலாரிட்டியான HCl 25 ml இருக்கு 1000 லிட்டர்ல. அப்போ அதோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவு வரும் அப்படினு பாத்தீங்கன்னா மோல்களின் எண்ணிக்கை 0.01875 னு கிடைக்கும். அப்போ LRனா லெஃப்ட் ரீஜன், அதாவது எவ்வளவு மீதி இருக்குது அப்படினு சொல்றதுதான். ஓகேங்களா? சோ அப்ப எவ்வளவு இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா 0.025 டிவைட் பை 1m. இது வந்து கிரேட்டரா இருக்கு. எதுக்கு கம்பேர் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா HCl க்கு கம்பேர் பண்ணும் பொழுது 0.0185 க்கு கம்பேர் பண்ணும் பொழுது. ஓகேங்களா? So unreacted moles of NaOH எடுத்துக்கிட்டோம் அப்படினா 0.025 மைனஸ் பண்ணோம் அப்படினா நமக்கு கிடைக்கிறது 0.00625 மோல்ஸ் கிடைக்குது. எவ்வளவு மோல்ஸ் NaOH ரியாக்ட் ஆகல. ஆனா நமக்கு கேட்டிருக்கிறது என்ன? கிராம்ல கேக்குறாங்க. அப்ப மல்டிபிள் ஆஃப் அதோட மூலக்கூறு நிறை மோலார் மாஸோட நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படினா 0.25 கிராம்னு கிடைக்கும். அத மில்லிகிராமுக்கு மாத்தணும் அப்படினா நமக்கு வர ஆன்சர் 250 மில்லிகிராம். So answer 2 is correct. Answer 2 is correct. இதுவும் நம்ம Mile Academy bookல page number 55 ல volume 4 ல formula based question இருக்குது. ஓகேங்களா? So next question number 62 match it. So match it வந்து பாத்தீங்கன்னா number of moles Faraday ஓட calculate பண்றோம். ஓகேங்களா? So yeah 1 mole of அதாவது 1 mole of H2O O2 அப்படின்றது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா 2 Faraday க்கு ஈக்குவலா இருக்கும். நெக்ஸ்ட் 1 mole of MnO4 Mn2+ வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 5 Faraday க்கு ஈக்குவலா இருக்கும். 1.5 mole of calcium from molten CaCl2 எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா 3 Faraday க்கு ஈக்குவலா இருக்கும். நெக்ஸ்ட் 1 mole of FeO2 Fe2O3 வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 1 Faraday க்கு ஈக்குவலா இருக்கும். அத நம்ம சொல்யூஷன் நீங்க போட்டுருக்கோம். அதாவது 2H2O வந்து O2 உம் 4H+ உம் 4 எலக்ட்ரான்ஸும் தருது அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு O2 ரிலீஸ் ஆகும் அப்படினா 1 mole of அதாவது 2 mole of H2O வந்து இங்க ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆயிருக்கணும். அப்ப 2 Faraday ஆகும். ஓகேங்களா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா MnO4 ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகணும் அப்படினா அதுக்கு 5 எலக்ட்ரான்ஸ் வந்து ரிலீஸ் ஆகணும். அப்ப இங்க 5 Faraday தேவைப்படும். நெக்ஸ்ட் கால்சியத்துல 2 எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஆனா 1.5 மோலா இருக்குது. சோ மல்டிபிள் ஆஃப் 1.5 அப்படிங்கும்போது நமக்கு 3 Faraday வந்து கிடைக்கும். அதே 2FeO அப்படினு பாக்கும்போது 2 எலக்ட்ரான்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. 2 எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகும்போது இங்க 1 mole of FeO அப்படினு இருக்கும்போது 1 Faraday வந்து கிடைக்கும். அப்ப ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் இஸ் a correct answer. சோ இது வந்து கான்செப்ட் பேஸ்ட் क्वेश्चन தான். நம்மளோட புக்ல பேஜ் நம்பர் 119 ல வால்யூம் 4 ல இருக்கு. நெக்ஸ்ட் question number 63. Which one of the following alcohol react instantly with Lucas reagents? இது பாத்தீங்கன்னா practical chemistry லாஸ்ட் யூனிட்ல இருந்து கேட்டிருக்காங்க. நம்ம practical chemistry bookல இந்த questions இருக்கு.
ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் அதாவது கீழ்கண்ட ஆல்கஹாலின் எந்த ஒன்று லூகாஸ் காரணியுடன் உடனடியாக வினைபுரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லூகாஸ் காரணியுடன் உடனடியாக வினைபுரிவது எதுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெர்ஷரிக்கு, அப்புறம் செகண்டரிக்கு, அப்புறம் பிரைமரி ஆல்கஹாலுக்கு. ஓகேங்களா? இந்த ஆர்டர்ல தான் வினைபுரியும். சோ நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஆப்ஷன் படி பார்த்தோம் அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் வந்து correct answer is 4. Fourth is the correct answer. ஓகேங்களா? சோ அங்க தான் வந்து டெர்ஷரி கார்பன் இருக்கு. சோ அதனால அங்க வந்து லூகாஸ் ரீஜன்ஸ் வந்து அதிகமா வினையில ஈடுபடும். ஓகேங்களா? இது நம்மளுக்கு பிராக்டிகல் கெமிஸ்ட்ரில இருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் which plot of ln k versus 1 by t is consistent with Arrhenius equations. அதாவது கீழ்கண்ட எந்த ln k versus 1 by t வரைபடம் அர்கீனியஸ் சமன்பாட்டின்படி நிலையாக அமைந்துள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டின்ஸ் நம்ம புக்ல அப்படியே டைரக்டாவே இந்த கிராஃப் வந்து கொடுத்துருக்கோம். பேஜ் நம்பர் 182ல வால்யூம் 4ல இருக்குது. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஆன்சர் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் ஆன்சர் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். டைரக்டா கொடுத்துருக்கோம். இது வந்து நம்மளுக்கு என்னது சமன்பாடை வச்சு நம்ம கிராஃப் போடுறோம். ஓகேங்களா? இந்த கிராஃப் அப்படியே இருக்குது நம்ம புக்ல பேஜ் நம்பர் 182ல வால்யூம் 4ல இருக்கு. Next, the Henry's law constants KH value of three gases A, B, C in water are 145, 2 into 10 power minus 5 and 35 K bar. Respectively, the solubility of these gases in water follow the order. அதாவது நீரில் மூன்று வாயுக்கள் A, B, C ஆகியவற்றின் ஹென்றி விதி மாறிலி KH ஓட மதிப்புகள் கொடுத்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா 145 2 into 10⁻⁻5 மற்றும் 35 கிலோ பார்ல கொடுத்திருக்காங்க. இவ்வாயுக்கள் நீரிலின் கரையும் கரைதிறனோட வரிசை கேட்கறாங்க. சோ நம்மளுக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாலிபிலிட்டி வந்து எதிர் தகவல் இருக்கும். எதுக்கு எதிர் தகவல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹென்ரியோட மதிப்புக்கு எதிர் தகவல இருக்கும். அதாவது சாலிபிலிட்டி இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 by KH. அதாவது KH ஓட மதிப்பு குறைஞ்சது அப்படின்னா சாலிபிலிட்டியோட மதிப்பு அதிகமாகும். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வர ஆன்சர் வந்து B is greater than C is greater than A. அப்ப answer is 2. Second answer is correct. இந்த கான்செப்டும் நம்ம புக்ல இருக்குது. பேஜ் நம்பர் 59ல வால்யூம் 4ல நம்ம கொடுத்திருக்கோம். So next question number 66. On heating some solid substance change from solid to vapor state without passing through the liquid state. The technique used for the purification of such solid substance based on the above principle is known as very simple questions. அதாவது ஒரு திண்ம பொருளை வந்து நம்ம சூடுபடுத்தும் பொழுது நேரடியாக வந்து நீர்ம நிலைக்கு போகாம நேரடியா வாயு நிலைக்கு போகுது. நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்தே படிச்சுட்டு இருக்கோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பதங்கமாதல் தான். ஓகேங்களா? சோ இதுவும் நம்ம புக்ல இருக்குது. பேஜ் நம்பர் 85 வால்யூம் 3ல இருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 67. given below are two statements. Statement 1 என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா both CONH3 3+ and COF6 3- complexes are octahedral but differ in the magnetic behavior. Statement 2 CONH3 3+ is diamagnetic whereas COF6 3- is paramagnetic. அதாவது என்ன சொல்றாங்கன்னா கீழே இரண்டு கூற்றுகள் தரப்பட்டுள்ளன. கூற்று 1 பாத்தீங்கன்னா CONH3 3+ மற்றும் COF6 3- ஆகிய இரண்டு அணைவுச் சேர்மங்களும் எண்முகி அமைப்பு கொண்டுள்ளன. ஆனால் அவைகளின் காந்த தன்மையில் வேறுபடுகின்றன. கூற்று 2 CONH3 3+ டயா காந்த தன்மையும் COF6 3- பாரா காந்த தன்மையும் கொண்டுள்ளன. சோ இதுக்கு பாத்தீங்கன்னா ஆன்சர் ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேங்களா? அப்ப கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. both statement 1 and 2 are true. அதாவது சொல்யூஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு CONH3 6 போட்டோம்னா ஸ்ட்ராங் லிகாண்டா இருக்கும். ஓகேங்களா? அப்போ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து பேர் ஆயிடும். அதே COF6 பாத்தீங்கன்னா வீக் லிகாண்ட். ஓகேங்களா? அதனால வலிமை குறைந்த ஈனியா இருக்கும். பேர் ஆகாது. அப்ப ரெண்டுத்துக்கும் ஹைபிரிடைசேஷனும் மாறி இருக்கும். பிளஸ் காந்த தன்மையும் மாறி இருக்கும். ஓகேங்களா? அப்ப கூற்று 1 கூற்று 2 சரிதான். இது வந்து நம்ம புக்ல பேஜ் நம்பர் 60ல வால்யூம் 5ல கொடுத்திருக்கிறோம். Next question number 68. The E0 value for the Mn3+ Mn2+ couple is more positive than that of Cr3+, Cr2+ or Fe3+, Fe2+ due to change. அதாவது Cr3+, Cr2+ ஆகும் Fe3+, Fe2+ ஆகியவற்றை காட்டிலும் Mn3+, Mn2+ இணையின் E0 மதிப்பு அதிக நேர்குறி மதிப்பு கொண்டது. இதற்கு காரணமாக கீழ்கண்ட எந்த மாற்றம் அமைகிறது? இது நம்ம புக்ல அப்படியே டைரக்டா கொடுத்திருக்காங்க. எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் क्वेश्चनா கொடுத்திருக்காங்க தமிழ் மீடியம் புக்ல ரிப்பீட்டட் புக்ல.
பேஜ் நம்பர் 17ல வால்யூம் 5ல இந்த கொஸ்டின்ஸ் டைரக்ட் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ அதாவது Mn3+ வந்து Mn2+ மாறும் பொழுது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அங்க இருக்கிற கான்ஃபிகரேஷன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா D5ல இருந்து D4க்கு வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ கொஸ்டின்ஸ் ஆன்சர் தேர்ட் ஆன்சர் இஸ் கரெக்ட் சார். D4ல இருந்து D5 வரையிலான கான்ஃபிகரேஷன்ஸ் அங்க நடக்கும். ஓகேங்களா? D4ல இருந்து D5க்கு வரும். Next, question number 69. The compound that will undergo S1 reactions with the fastest rate. கீழ்கண்ட சேர்மத்தில் S1 வினையில் வேகமாக ஈடுபடும். எது ஈடுபடும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கான ஆன்சர் வந்து 4. பென்சைலிக் கார்பன் தான் வந்து நம்மளுக்கு S1 வினையில வந்து அதிகமா ஈடுபடும். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்டும் நம்ம எங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 130ல வால்யூம் 5ல நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? So next term, question number 70. Activation energy of any chemical reactions can be calculated if one knows the value. அதாவது கீழ்கண்ட எதன் மதிப்பு தெரிந்திருந்தால் எந்த ஒரு வேதிவினையின் கிளர்வுறு ஆற்றலை கணக்கிட இயலும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது நம்மளுக்கு டைரக்ட் ஈக்குவேஷன்ஸ் தான். அதாவது ஈக்குவேஷன்ஸ் என்ன நம்மளுக்கு log 10 K2 by K1 minus EA by 2.303 R 1 by T1 minus 1 by T2. இப்போ K1 ஓட ரேட் கான்ஸ்டன்ட்ஸ் வந்து T1, K2 ஓட ரேட் கான்ஸ்டன்ட்ஸ் at T2. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு அப்போ கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆன்சர் இஸ் கரெக்ட். அதாவது ரேட் கான்ஸ்டன்ட்ஸ் அட் 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். கண்டிப்பாக ரேட் கான்ஸ்டன்ட்ஸ் வந்து 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் தான் இருக்கும். இந்த கான்செப்டும் நம்ம மைல் அகாடமி புக்கில் பேஜ் நம்பர் 160ல வால்யூம் 4ல கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 71. Given below are 2 statements. Statement 1 பார்த்தீங்கன்னா boiling point of 3 isomeric pentanes follows the order. ஓகேங்களா? N-pentane greater than isopentane greater than neopentane. Statement 2 என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா when branching increases the molecule attain the shape of sphere. This results in smaller surface area for contact due to which the intermolecular forces between the spherical molecules are weak, thereby lowering the boiling point. ஓகேங்களா? அதாவது கீழே 2 கூற்றுகள் தரப்பட்டுள்ளன. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றி அமைப்பு கொண்ட 3 பென்டன்களின் கொதிநிலை பொறுத்து 3 பென்டனும் வகைப்படுத்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா N-pentane கிரேட்டரா இருக்கு. எதை விடன்னு பார்த்தீங்கன்னா ஐசோபென்டேன், அதுக்கப்புறம் நியோபென்டேன். கூற்று 2ல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூலக்கூறில் கிடைத்தல் அதிகரிக்கும் போது அம்மூலக்கூறு கோள வடிவம் பெறுகிறது. இதனால் அதன் தொடர்பிற்கான புறப்பரப்பளவு குறைகிறது. இதனால் கோள வடிவிலான மூலக்கூறுகளுக்கு இடையே மூலக்கூறு இடைப்பட்ட விசைகளின் வலிமை குறைகிறது. ஆகையால் கொதிநிலை குறைகிறது. ஓகேங்களா? ஸோ 2 கூற்றுமே சரிதான். ஓகேங்களா? அதாவது பிரான்ச்சடு செயின் பாயிலிங் பாயிண்ட் அதாவது கொதிநிலை வந்து எதுக்கு எதிர்த்தகவல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பிரான்ச்சிங் செயின். ஓகேங்களா? கிளை சங்கிலி வந்து அதிகரிக்கும் பொழுது கொதிநிலை வந்து குறையும். ஓகேங்களா? அதான் இங்க போட்டிருக்கோம் பாயிலிங் பாயிண்ட் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 by பிரான்ச்சிங். ஓகேங்களா? ஸோ அந்த ஆர்டர் படி பார்த்தோம்னா கூற்று 1ம் கூற்று 2ம் சரிதான். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்டும் நம்ம பேஜ் நம்பர் 130ல வால்யூம் 3ல கொடுத்துருக்கோம். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் a compound with a molecular formula கொடுத்துட்டாங்க C6H14 has 2 tertiary carbon. அதாவது C6H14 என்ற மூலக்கூறு வாய்ப்பாடு கொண்ட ஒரு சேர்மம் 2 மூவினிய கார்பன்களை கொண்டுள்ளது. அதாவது ஒரு மூலக்கூறு வாய்ப்பாடு கொடுத்துட்டாங்க, அதுல 2 மூவினிய கார்பன் இருக்குன்னு ஒரு ஹிண்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும் பொழுது இதோட IUPAC என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் 3 தான் கரெக்ட். அதாவது 2,3 டைமெத்தில் பியூட்டேன் இருக்கும். ஸோ ஆன்சர் 3ல பாருங்க 2 டெர்ஷரி கார்பன் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ 2,3 டைமெத்தில் பியூட்டேன் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ பேஜ் நம்பர் 157 வால்யூம் 3ல இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 73. The energy of an electron in the ground state n is equal to 1 for helium plus ion is minus xj. Then that for an electron in n equal to 2 state for beryllium 3 plus on in joule is. ஓகேங்களா? ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீலியம் பிளஸ் அயனின் தரைமட்ட நிலையில் n equal to 1 உள்ள ஒரு எலக்ட்ரானின் ஆற்றல் xj அதாவது மைனஸ் xj எனில் B3 பிளஸ் அயனியில் n equal to 2 நிலையில் உள்ள ஒரு எலக்ட்ரானின் ஆற்றல் ஜூல் அலகில். ஸோ என்ன அப்படின்னா ஹீலியம் பிளஸ் அப்படின்னும் போது அதில் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும் இல்லைங்களா? அப்போ அதோட எலக்ட்ரானின் ஆற்றல் பார்த்தீங்கன்னா மைனஸ் xj.
அதே பெரிலியம் 3+ அப்படின்னும் பொழுதும் அதுல வந்து என்ன இருக்கும், ஒரு எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். அப்ப ரெண்டுமே ஈக்குவல் தான். ரெண்டுத்துக்குமே என்னதான் வரும், -x தான் வரும். நம்ம இவ்வளவு போடணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டுத்துலயுமே ஒரு எலக்ட்ரான் என்னும் பொழுது நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்னது, ரெண்டுமே சேமா தான் இருக்க போகுது, -x தான். அப்ப ஆன்சர் இஸ் 1. சோ இதுக்கான கான்செப்ட் நம்ம புக்ல எங்க கொடுத்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 75ல வால்யூம் 2ல கொடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 74 மேட்ச் இட். சோ மேட்ச் இட் பாத்தீங்க அப்படின்னா சோ என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா லிஸ்ட் 1ம் லிஸ்ட் 2ம் கம்பேர் பண்ணும் பொழுது இது எல்லாமே வந்து நேமிங் ரியாக்ஷன்ஸை ஓரியன்டட் பண்ணதுதான். சோ இந்த விளைபொருளை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இதுக்கு இருக்கிற ரீஜன்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கான ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஏக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4, பிக்கான ஆப்ஷன் வந்து 1, சிக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2, டிக்கான ஆப்ஷன் வந்து 3. ஸோ ஆன்சர் இஸ் 3 இஸ் கரெக்ட் ஆப்ஷன். 3 இஸ் கரெக்ட் ஆப்ஷன். ஸோ இது எல்லாமே வந்து நேமிங் ரியாக்ஷன்ஸ் நம்ம புக்கில் கொடுத்துருக்கோம். பேஜ் நம்பர் 29, 32ல வால்யூம் 6ல கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் which reactions is a not redox reactions. அப்ப redox reactions என்ன, அதாவது ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைனா என்னது, ஆக்சிஜனேற்றமும் நடக்கணும் ஒடுக்கமும் நடக்கணும். எது ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை அல்லன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப ஆக்சிஜனேற்றமும் நடக்கக்கூடாது ஒடுக்கமும் நடக்கக்கூடாது. அப்படின்னும் பொழுது நம்மளுக்கு ரெண்டு பக்கமே வந்து ஆக்சிஜனேற்ற எண் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அங்க ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் நடக்காது. ஸோ இங்க கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் வச்சு அதோட ஆக்சிஜனேற்ற எண் போட்டோம் அப்படின்னா ரெண்டு பக்கமே நம்மளுக்கு ஈக்குவலா வருது. ஸோ அதுக்கான ரியாக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4th ஆன்சர் தான் கரெக்ட். BaCl2 plus Na2SO4 BaSO4 plus N2NaCl. இது ரெண்டு பக்கமே வந்து ஆக்சிஜனேற்றமும் நடக்கல ஒடுக்கமும் நம்மளுக்கு நடக்கல. இட்ஸ் நாட் ஏ ரிடாக்ஸ் ரியாக்ஷன். இதுக்கான கான்செப்ட் நம்ம புக்ல பேஜ் நம்பர் 144ல வால்யூம் 2ல கொடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 76 மேட்ச் இட். ஸோ மேட்ச் இட் பார்க்கும்போது கெமிக்கல் பாண்டிங்ல இருந்து எடுத்திருக்காங்க இந்த கொஸ்டின்ஸ். ஸோ NH3 அப்படின்னும் பொழுது நம்மளுக்கு இதோட ஷேப் நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ட்ரைகோனல் பிரமிடல் அப்படின்னா NH3 வந்து முக்கோண பிரமிடு. BrF5 அப்படின்றது ஸ்கொயர் பிரமிடல். XCF4 பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பிளேனார். SF6 வந்து ஆக்டாஹெட்ரல். ஸோ கரெக்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா 1. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ். இதை நம்ம புக்ல கொடுத்துருக்கோம். பேஜ் நம்பர் 173ல வால்யூம் 1ல கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 77 statement 1. The boiling point of hydrides of group 16th element follow the order. So boiling point 16th element கொடுத்துட்டாங்க. So கூற்று 1ல தொகுதி 16 தனிமங்கள் ஹைட்ரைடுகளின் கொதிநிலை வரிசை கொடுத்திருக்காங்க. அப்ப தொகுதி 16ல என்னென்ன தனிமம் இருக்கு, ஆக்சிஜன், சல்பர், செலீனியம், டெலூரியம், பொலேனியம் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு டெலூரியம் வரைக்கும் தான் கொடுத்திருக்காங்க, பொலேனியம் கொடுக்கல. ஓகே, இப்போ ஆக்சிஜன், சல்பர், செலீனியம், டெலூரியம் இதோட ஹைட்ரைட்ஸை நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது நம்மளுக்கு இந்த ஆர்டர் வருதுன்னு சொல்றாங்க. இட்ஸ் கரெக்ட். ஏன்னா வந்து நம்ம மேல இருந்து கீழே போகும் பொழுது கொதிநிலை கண்டிப்பா வந்து என்னாகும் அப்படின்னா அதிகரிக்கும். அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேல இருந்து கீழே போகும்போது கொதிநிலை வந்து நம்மளுக்கு அதிகரிக்கும். ஆக்சிஜனுக்கு பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கணும். பட் அதுல வந்து ஹைட்ரஜன் பாண்ட், ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்கிறதுனால அதோட கொதிநிலையானது மற்ற தனிமங்களோட கம்பேர் பண்ணும் பொழுது, மற்ற எலமெண்டோட கம்பேர் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் போய் உட்காந்துக்குது. ஓகேங்களா? அப்ப கூற்று 1 கரெக்ட் தான். ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். Statement 2 அப்படின்னு போகும்போது அந்த basis of molecular mass H2O is expected to have lower boiling point than other members of the group, but due to the presence of extensive hydrogen bonding in H2O it has a higher boiling point. அதாவது மூலக்கூறு நிறையின் அடிப்படையில் H2O-வின் கொதிநிலை இவ்வரிசையின் தொகுதியின் மற்ற ஹைட்ரைடுகளை காட்டிலும் குறைவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் மிக அதிக அளவிலான ஹைட்ரஜன் பிணைப்பின் நீரில் உள்ளதால் இது உயர்ந்த கொதிநிலை கொண்டுள்ளது. கரெக்ட். இப்ப நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன கான்செப்ட் தான். அதாவது ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்கிறதுனால தான் அதோட கொதிநிலை வந்து அதிகமா இருக்குது. அப்ப கூற்று 1 கூற்று 2 ரெண்டுமே சரிதான். அப்போ ஃபர்ஸ்ட் ஆன்சர் இஸ் கரெக்ட். இதுவும் நம்ம புக்ல பேஜ் நம்பர் 156ல வால்யூம் 6ல கொடுத்திருக்கோம். क्वेश्चन நம்பர் 78. The highest number of helium atom is. ஓகேங்களா? சோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து கேக்குறாங்க. ஓகேவா? கீழ்கண்ட எந்த ஒன்றில் அதிக எண்ணிக்கையில் ஹீலியம் அணுக்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஃபார்முலா என்னது, நம்பர் ஆஃப் ஹீலியம் ஆட்டம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 into Na. அவகேட்ரோ நம்பரால நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி மல்டிபிள் பண்ணும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர் இஸ் கரெக்ட். 4 மோல்கள் ஹீலியம். ஓகேங்களா? சோ இதோட கான்செப்ட் நம்ம புக்ல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 23ல வால்யூம் 1ல இருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர்
79. Intramolecular hydrogen bonding is present in. Intramolecular hydrogen bond எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா intramolecular அதாவது மூலக்கூறு உட்சார்ந்த ஹைட்ரஜன் பிணைப்பு அதாவது மூலக்கூறுக்குள்ளாரியே அந்த ஹைட்ரஜன் பிணைப்பு இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்வோம் மூலக்கூறு உட்சார்ந்த ஹைட்ரஜன் பிணைப்புன்னு சொல்வோம் ஓகேங்களா intramolecular hydrogen bond ஓகேங்களா சோ அப்ப இந்த ஆப்ஷன் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இதுதான் நியரா இருக்குது ஓகேங்களா பக்கத்துல இருக்கு அப்ப இங்க தான் வந்து ஹைட்ரஜன் பிணைப்பு உருவாகும் ஓகேங்களா அப்ப இங்க தான் வந்து intramolecular hydrogen பிணைப்பு இருக்குது ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குது அப்ப ஆன்சர் 1 தான் கரெக்ட் இதுக்கான கான்செப்ட் பாத்தீங்கன்னா நம்ம புக்ல இதுக்கான எக்ஸாம்லயே நம்ம கொடுத்திருக்கோம் இந்த எக்ஸாம்லயே கொடுத்திருக்கோம் நம்ம புக்ல பேஜ் நம்பர் 153 ல வால்யூம் 5 ல இருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 80 the reagent with which glucose does not react to give the corresponding test or products are ஓகேங்களா அதாவது கீழ்கண்ட எந்த வினை காரணிகளுடன் குளுக்கோஸ் சோதனை விளைபொருளை தராது இப்ப எந்த விளைபொருளை தராது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்கான ஆன்சர் வந்து 3 B and E அதாவது சிப் ரீஜன்ஸும் NaHSO3 சோடியம் பை சல்பைடும் வந்து நம்மளுக்கு விளைபொருளை தராது சோ சொல்லி பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் டாலரன்ஸோட ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு சில்வர் மிரர் கிடைக்கும் ஓகேங்களா அதே சிப் ரீஜன்ஸோட ரியாக்ட் பண்ணும்போது எந்த ரியாக்ஷன்ஸும் நடக்காது ஆக்சுவலா ரெட் precipitate வரணும் இங்க ரெட் precipitate நம்மளுக்கு கிடைக்காது HCN ஓட ரியாக்ட் ஆகும்போது சயனோஹைட்ரின் ஃபார்மேஷன்ஸ் நடக்கும் ஓகேங்களா NH2OH ஓட ஆக்சைன் ஃபார்ம் ஆகும் அதே சோடியம் பை சல்பேட்ல நம்மளுக்கு நோ ரியாக்ஷன்ஸ் இங்கேயும் எந்த ரியாக்ஷன்ஸும் நடக்காது அப்ப சிப் ரீஜன்ஸோடையும் NaHSO3 ஓடையும் மட்டும்தான் ரியாக்ஷன் நடக்காது குளுக்கோஸ் ஓகேங்களா இதுக்கான கான்செப்டும் நம்ம புக்ல பேஜ் நம்பர் 92 93 ல கொடுத்திருக்கோம் வால்யூம் 6 ல கொடுத்திருக்கோம் சரிங்களா சோ நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 81 in which of the following process entropy increases ஓகேங்களா அதாவது entropy கீழ இருக்குறதுல எதுல வந்து இன்கிரீஸ் ஆகும்னு சொல்லி கேக்குறாங்க கீழ்கண்ட எந்த செயல்முறைகளில் என்ட்ரோபி அதிகரிக்கிறது அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு திரவம் ஆவி நிலைக்கு செல்லும் பொழுது நமக்கு நல்லாவே தெரியும் சாலிட் லிக்விட் கேஸ் ஓகேங்களா சோ லிக்விட்ல இருந்து கேஸுக்கு போகும் பொழுது ஓகேங்களா கண்டிப்பா என்ட்ரோபி வந்து அதிகரிக்கும் ஓகேங்களா அதே ஒரு படிக திண்மத்தின் வெப்பநிலையை 130 கெல்வின்ல இருந்து 0 கெல்வினுக்கு குறைக்கும் பொழுது இங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சாலிட் வந்து மெல்ட் ஆகுது ஓகேங்களா 0 கெல்வினுக்கு குறையுது 0 கெல்வினுக்கு குறையுது அப்ப இங்க வந்து என்ட்ரோபில சேஞ்சஸ் இருக்காது அதாவது இங்க அதிகரிக்காது குறையும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சோடியம் பை கார்பனேட் போடும்போது சோடியம் கார்பனேட் பிளஸ் CO2 H2O கிடைக்குது இங்க பாத்தீங்கன்னா சாலிட் இங்க சாலிட் கேஸ் ஃபார்ம் ஆகுது சாலிட் டு கேஸ் ஃபார்ம் ஆகுது சாலிட் டு கேஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா இங்கேயும் என்ட்ரோபி அதிகரிக்கும் நெக்ஸ்ட் Cl2 கேஸ் வந்து 2Cl கேஸ் அதாவது 1 மோல் வந்து 2 மோல் அதிகமாகுது அப்ப இங்கேயும் வந்து என்ன ஆகும் என்ட்ரோபி அதிகமாகும் அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா A கரெக்ட்டா இருக்குது ஓகேங்களா B இஸ் ராங் நெக்ஸ்ட் C D அப்போ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் A C மற்றும் D கரெக்ட்டா இருக்கு ஓகேங்களா சோ இது வந்து பேஜ் நம்பர் 37 ல வால்யூம் 2 ல இந்த கான்செப்ட் நம்ம கொடுத்திருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन नंबर 82 among group 16th elements which one does not show -2 oxidation state so 16th elementல இருந்தே நமக்கு ரெண்டு क्वेश्चंस கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ P blockல 16th elementல இருந்து ரெண்டு क्वेश्चन கேட்டிருக்காங்க ஏற்கனவே ஒரு क्वेश्चन பார்த்தாச்சு இது இரண்டாவது क्वेश्चन ஓகேங்களா சோ does not show -2 oxidation state அதாவது -2 ஆக்சிஜனேற்ற நிலை எது காட்டாது 16 தொகுதி தனிமங்கள்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நமக்கு நல்லாவே தெரியும் தொகுதியில மேல இருந்து கீழ வரும்போது என்ன ஆகும் ஆக்சிஜனேற்ற நிலை வந்து குறையும் உலோக பண்பு வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம் ஓகேங்களா சோ அப்படி பார்க்கும் பொழுது ஆக்சிஜன் சல்பர் செலீனியம் டெலூரியம் பொலினியம் இப்படிதான் இருக்கும் ஓகேங்களா அப்ப மேல இருந்து வரும்போது நம்மளுக்கு ஆக்சிஜனேற்ற எண் வந்து குறையும் அப்ப -2 ஆக்சிஜனேற்ற நிலை எது காட்டாது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொலினியம் தான் காட்டாது பொலினியம் தான் நம்மளுக்கு காட்டாது ஓகேங்களா இந்த கான்செப்ட நம்ம பேஜ் நம்பர் 156 வால்யூம் 6 ல கொடுத்திருக்கோம் ஓகேங்களா so next arrange the following element in increasing order of electronegativity nitrogen oxygen fluorine carbon silicon choose the correct answer from the option given below கீழ்க்கண்ட தனிமங்களை அவற்றின் எலக்ட்ரான் கவர்தன்மை அடிப்படையில் ஏறுவரிசையில் அடுக்குக கீழே கொடுக்கப்பட்டுள்ள தெரிவுகளிலிருந்து சரியான விடையை தெரிவு செய்க ஓகேங்களா சோ என்ன கேக்குறாங்க அப்படினா எலக்ட்ரான் கவர்தன்மை கேக்குறாங்க சோ எலக்ட்ரான் கவர்தன்மையோட மதிப்பு நம்ம இங்க கொடுத்திருக்கோம் ஓகேங்களா சோ அந்த அடிப்படையில நம்ம பார்த்தோம் அப்படினா நமக்கு வர ஆன்சர் வந்து 1 தான் கரெக்ட் ஃபர்ஸ்ட் ஆன்சர் இஸ் கரெக்ட் இந்த கான்செப்டும் நம்ம பேஜ் நம்பர் இந்த எக்ஸாம்லயே கொடுத்திருக்கோம் பேஜ் நம்பர் 138 ல வால்யூம் 1 ல கொடுத்திருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்
Question number 84. The most stable carbocation among the following is. ஓகேங்களா? So carbocation எங்க அதாவது கார்பன் நீர் அயனிகளில் அதிக நிலைப்புத்தன்மை கொண்டது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து கார்பன் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஆனால் இது மட்டும் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளார இருக்குது. இந்த எக்ஸாம்பிள் வந்து ரிங்குக்குள்ளார இருக்குது. ரிங்குக்குள்ளார இருக்கும்பொழுது ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ரெசனன்ஸ் வந்து மோஸ்ட் ஸ்டெபிளைஸ்டு அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போ அங்கதோட கார்பன் கேட்டையான் தான் கண்டிப்பாக வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆன்சர் இஸ் 4. இதோட கான்செப்ட் நம்ம எங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட புக்கில் பேஜ் நம்பர் 78 வால்யூம் 3 கொடுத்துருக்கோம். Next question number 85. In which of the following equilibria Kp and Kc are not equal? Kp, Kc வந்து இங்க இருக்கிற சமன்பாட்டுல எதுக்கு வந்து ஈக்குவலா இருக்காது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? Kp is equal to Kc RT power del Ng. Del Ng னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வினைபடு பொருட்களின் வினைவிலை பொருட்களின் மோல்களின் எண்ணிக்கை மைனஸ் வினைபடு பொருட்களின் மோல்களின் எண்ணிக்கை, அதுதான் del Ng. ஓகேங்களா? அப்படி போடும் பொழுது del Ng 0வா இருந்துச்சு அப்படின்னா Kp is equal to Kc இருக்கும். del Ng not equal to 0வா இருந்துச்சுன்னா Kp not equal to Kc. ஸோ இங்க இருக்கிற ஈக்குவேஷன் வச்சு நம்ம போடும்போது PCl5 ஓட மோல்களின் எண்ணிக்கை தான் சமமா இல்லை. அதாவது del Ng not equal to 0. அப்ப Kp not equal to 0. Kpயும் Kcயும் இந்த வினைக்கு மட்டும்தான் சமமா இருக்காது. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம எங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புக்ல பேஜ் நம்பர் 75 வால்யூம் 2 கொடுத்துருக்கோம். ஸோ ஆன்சர் ஃபர்ஸ்ட் இஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 86. The pair of lanthanide ion which are diamagnetic is. ஓகேங்களா? ஸோ diamagnetic அப்படின்னும் பொழுது அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கக்கூடாது. எல்லாமே வந்து பேர் எலக்ட்ரான்ஸா இருக்கணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஆன்சர் 1 தான் கரெக்ட். ஸோ எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா சீரியம் 4+ ஓட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். யூட்ரியம் 2+ ஓட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நம்ம போடும்போது டி ஆர்பிட்டால்ல எல்லாமே வந்து எப்படி இருக்குது பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் இதுக்கு பாருங்க இல்ல. இங்கேயும் டி ஆர்பிட்டால்ல எலக்ட்ரான்ஸே இல்லை. எல்லாமே வந்து பேரா தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ Ce2+, Ce4+ மற்றும் Yb2+ தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுவும் வந்து நம்ம புக்ல பேஜ் நம்பர் 18 வால்யூம் 5 கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 87. The work done during reversible isothermal expansions of 1 mole of hydrogen gas at 25 degrees centigrade from pressure of 20 atmosphere to 10 atmosphere is. அதாவது 25 டிகிரி சென்டிகிரேட்டில் ஒரு மோல் ஹைட்ரஜன் வாயுவை வளிமண்டல அழுத்தம் 20 இல் இருந்து 10 வெப்பநிலை மாறா மீள் விரிவாக்கத்திற்கு உட்படுத்தும் பொழுது செய்யப்பட்ட வேலை. அதாவது இங்க ஒர்க் டன் கேக்குறாங்க. செய்யப்பட்ட வேலைனா இட்ஸ் a direct questions. அதாவது நம்ம டைரக்டா இந்த ஃபார்முலா போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதா. ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா -2.303 nRT log 10 P1/P2. ஏன்னா பிரஷர் கொடுத்திருக்காங்க இல்லைங்களா? அப்ப -2.303 into nRT 1 2 into நம்மளுக்கு டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க 298 log 10 20/10 போட்டோம்னா நம்மளுக்கு வர ஆன்சர் -413.14 calories. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஆன்சர் இஸ் கரெக்ட். இது நம்ம புக்ல பேஜ் நம்பர் 11 வால்யூம் 2 கொடுத்துருக்கோம் இந்த கான்செப்ட். ஓகேங்களா? So next question number 88. The product A and B obtained in the following reactions. So reactions கொடுத்திருக்காங்க. அதோட ப்ராடக்ட் A and B என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா ஏல வந்து என்ன வரும் 3ROH plus PCl3 போட்டோம் அப்படின்னா ரிலீஸ் ஆகுது H3PO3. அதே ROH PCl5 பாஸ்பரஸ் பெண்டாக்ளோரைட் நமக்கு போட்டோம் அப்படின்னா ரிலீஸ் ஆகுது POCl3. ஓகேங்களா? ஸோ அப்ப A வந்து H3PO3, B வந்து POCl3. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா fourth answer is correct. இது வந்து நம்ம புக்ல பேஜ் நம்பர் 38 வால்யூம் 6 டைரக்ட் क्वेश्चनாவே நம்ம கொடுத்திருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மேஜர் ப்ராடக்ட் क्वेश्चन நம்பர் 89. மேஜர் ப்ராடக்ட்ஸ் A and B formed in the following reactions. ஓகேங்களா? சோ இங்கே வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படினா பாஸ்பரஸ் பென்டாஹாலைட்ஸ் தான். ஓகேங்களா? சோ பாஸ்பரஸ் ட்ரைஹாலைட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சேம் மேல இருக்கும் கீழ இருக்கும் ஒரே மாதிரி क्वेश्चंस தான். ஓகேங்களா? சோ ட்ரைஹாலைட்ஸ் வந்து போடும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு பென்சீன் ரிங்ல வந்து Br CH3 இருக்குது. KOH போடும் பொழுது Br வந்து ரிலீஸ் ஆயிருது. ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர் இஸ் கரெக்ட். இது பேஜ் நம்பர் 38 வால்யூம் 6 வந்து கொடுத்திருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 90. Identify the major product C formed in the following sequence. ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. இதுல கிடைக்கிற மேஜர் ப்ராடக்ட் அதாவது C ஓட ப்ராடக்ட் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க.
listen, CH3 CH2 CH2 I NaCN போடும்போது I ரிலீஸ் ஆயிட்டு NaI ரிலீஸ் ஆயிடும், CN ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது அமைட் கிடைக்குது. அமைட வந்து NaOH Br2 போடும்போது நம்மளுக்கு அமீன் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொப்பைல் அமீன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ப்ரொப்பைல் அமீன் தான் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ பேஜ் நம்பர் 60 வால்யூம் 6ல இந்த ரியாக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் 91, a compound X contains 32% of A, 20% of B and remaining percentage of C. Then the empirical formula. Empirical formula வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஒரு சேர்மம் X 32% Aயும் 20% Bயும் மீதமுள்ள சதவீதம் Cயும் கொண்டுள்ளது எனில் Xின் முற்றுடா வாய்ப்பாடு. நிறைகள் கொடுத்துட்டாங்க, A B Cக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம எம்பிரிக்கல் ஃபார்ம்ல வந்து போடும்பொழுது அதாவது ஏக்கு பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லி போட்டிருக்கோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ், மோல்களின் எண்ணிக்கை வந்து போடுறோம் 32 டிவைட் பை 64. ஓகேங்களா? அப்போ 1/2 வருது. இப்போ 1 மோல் கிடைக்கும். அதே மாதிரி பிக்கு 1 மோல், சிக்கு 3 மோல் கிடைக்குது. அப்போ எம்பிரிக்கல் ஃபார்ம்ல என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ABC3, அதாவது செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ இதுக்கான கான்செப்ட் நம்ம புக்ல பேஜ் நம்பர் 23ல வால்யூம் 1ல கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் question number 92, the rate of the reactions quadruples when temperature changes from 27 degree to 57 degree. Calculate the energy of activations. R ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, log 4 ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு வினையின் வெப்பநிலை 27 டிகிரி சென்டிகிரேட்டிலிருந்து 57 டிகிரிக்கு உயர்த்தப்படும் பொழுது அவ்வினையின் வினைவேகம் 4 மடங்காகிறது எனில் வினையின் கிளர்வுறு ஆற்றல். ஓகேங்களா? EA கேட்குறாங்க. இதுவும் டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? டைரக்டா நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதான். அதாவது log 10 K2 by K1 EA by 2.303 or 1/T1 minus 1/T2. இதுல EA வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல கொடுத்திருக்க வேல்யூஸ்லாம் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு EA கிடைச்சிடும். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 38.04 கிலோஜூல் பர் மோல். இப்போ ஆன்சர் நம்மளுக்கு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர் இஸ் கரெக்ட். அப்போ பேஜ் நம்பர் நம்ம புக்ல 162ல வால்யூம் 4ல இதுக்கான கான்செப்ட் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 93, during the preparations of more salt solutions, அதாவது ferrous ammonium sulfate, which of the following acid is added to prevent hydrolysis of Fe2+ ion? அதாவது மோர் உப்பு ferrous ammonium sulfate தயாரிப்பின் போது Fe2+ அயனிகளின் நீரால் பகுப்பை தடுக்க கீழ்கண்ட எந்த அமில அயனி சேர்க்கப்படுகிறது? ஓகேங்களா? அதாவது மோசப்போட அயனிகளின் நீரால் பகுப்பை தடுக்க எந்த அமில அயனி சேர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நீர்த்த சல்பியூரிக் அமிலம். அதாவது டைலூட் சல்பியூரிக் ஆசிட் போட்டோம் அப்படின்னா அதோட அயனிகளோட நீரால் பகுப்பை நம்ம தடுக்கலாம் டு ப்ரிவென்ட் ஹைட்ரோலைசிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி புக்ல இதோட கான்செப்ட் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் question number 94, mass in gram of copper deposit by passing 9.6487 a current through a voltmeter containing copper sulfate solutions for 100 seconds is given. molar mass of copper 63 gram per mole, 1 farad. ஃபேரடேயோட மதிப்பும் கொடுத்துட்டாங்க. அதாவது காப்பர் சல்ஃபேட் கரைசலை கொண்டிருக்கும் ஒரு வோல்ட் மீட்டரில் 9.6487 A மின்சாரம் 100 வினாடிகளில் செலுத்தப்பட்டிருப்பின் படிந்த காப்பரின் நிறை கிராம்ல சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஃபேரடே செகண்ட் லா அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? W is equal to EIT divided by 96487. ஓகேங்களா? இங்கே W கேட்குறாங்க. 63/2 into 9.6487 into 100 divided by 96487 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ காப்பர் டெபாசிட் ஆச்சு, எவ்வளோ மாஸ் ஆஃப் காப்பர் டெபாசிட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். இதுக்கான ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின்ஸும் நம்ம புக்ல பேஜ் நம்பர் 119 வால்யூம் 4ல கொடுத்துருக்கோம். இப்போ ஆன்சர் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆன்சர் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 95, given below two statement, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா CONH3 வந்து ஹோமோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ் சொல்றாங்க, CONH3 வந்து ஹெட்ரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ்னு சொல்றாங்க. ஓகேங்களா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் CONH3 has only one kind of ligand, but CONH3 more than one kind of ligands is correct. ஓகேங்களா? NH3 பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வகையான ஈனி தான் இருக்குது, அதே NH3 பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான ஈனி இருக்குது இல்லைங்களா? அப்போ இது ரெண்டுமே கரெக்ட் தான். அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் ட்ரூ, ரெண்டுமே கரெக்ட். இதுவுமே நம்ம புக்கில் பேஜ் நம்பர் 52ல வால்யூம் 5ல வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 96, ஐடென்டிஃபை த கரெக்ட் ஆன்சர். ஸோ
இங்க வந்து சரியான விடையை தேர்ந்தெடு. அதாவது 3 resonance structures can be drawn for ozone. ஓசோனுக்கு 3 உடனிசைவு அமைப்புகள் எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கிடையாது, கண்டிப்பா எழுத முடியாது. நெக்ஸ்ட் BF3 has non-zero dipole moment. BF3 பூஜ்ஜியமான இருமுனை திருப்புத்திறன் கொண்டது. இல்ல, இதுக்கு திருப்புத்திறன் இருக்கு. Dipole moment of NF3 is greater than that of NH3. NF3 இன் இருமுனை திருப்புத்திறன் NH3 காட்டிலும் அதிகம் கிடையாது, குறைவுதான். Next, fourth option, 3 canonical forms can be drawn for CO3 2-. இதுதான் கரெக்ட். அதாவது CO3 2- அயனிக்கு 3 உடனிசைவு அமைப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அப்ப இதுதான் கரெக்ட். பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 3 உடனிசைவு அமைப்புகள் நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? சோ அப்ப இதுதான் கரெக்ட். இந்த ஸ்ட்ரக்சரே நம்ம புக்ல இருக்குது. பேஜ் நம்பர் 169ல வால்யூம் 1ல இருக்குது. நம்ம மயில் அகாடமி புக்ல ரிப்பீட்டட் புக்ல இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் question number 97. Given below are certain cations using inorganic qualitative analysis. Arrange them in increasing group number from 0 to 6th group. ஓகேங்களா? இது practical chemistryல இருந்து கேட்டிருக்காங்க. அதாவது 0 முதல் 6 தொகுதி வரையிலான தனிமங்களை வந்து நம்ம ஏறு வரிசையில் அடுக்கணும். ஓகேங்களா? சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து பேசிக் ரேடிக்கல். இது குரூப் நம்பர். ஓகேங்களா? அப்ப காப்பர் 2+ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் குரூப்ல இருக்கு. அலுமினியம் 3+ தேர்ட் குரூப்ல இருக்கு. CO2+ 4வது தொகுதியில் இருக்குது. பேரியம் 2+ 5வது தொகுதியில் இருக்குது. Mg2+ பாத்தீங்கன்னா 6வது தொகுதியில இருக்குது. சோ இத வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? BADCE. இது நம்ம பிராக்டிகல் கெமிஸ்ட்ரி புக்ல இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 98. சோ 98 பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட், மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நம்ம போட்டோம் அப்படின்னா, சாரி ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபார்ம் ஆகுற ப்ராடக்ட் வந்து என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? கண்டிப்பா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பாண்ட் பிரேக் ஆயிட்டு 2 moles ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் தான் நமக்கு ஃபார்ம் ஆகும். சரிங்களா? சோ இந்த கான்செப்டும் நம்ம புக்ல பேஜ் நம்ம மயில் அகாடமி புக்ல பேஜ் நம்பர் 154ல வால்யூம் 3ல கொடுத்திருக்கோம். ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஆன்சர் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 99. Consider the following reactions sealed vessel. ஓகேங்களா? ஒரு மூடிய அடைக்கப்பட்ட கலனில் நடைபெறும் வினையை கொடுத்திருக்காங்க. ஒரு 2 ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அதுல 0.1 mole per liter NO is taken in closed vessel. What will be degree of dissociations of NO equilibrium? ஓகேங்களா? சோ என்ன கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சமநிலையில் NO ஓட பிரிகை வீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணனும், ரியாக்ஷன்ஸ் எழுதணும். ரியாக்ஷன்ஸ் எழுதிட்டு நம்ம கொடுத்திருக்கிற மதிப்பை அதுல சப்ஸ்டிட் பண்ணி KC கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? சோ KC நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.60 அப்படின்னு சொல்லி வருது. ஓகேவா? KC எப்படி கண்டுபிடிப்போம், செறிவோட, அதாவது வினைவிளை பொருளோட செறிவு டிவைட் பை வினைப்படு பொருளோட செறிவு நம்ம போடுறோம். கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் த ரியாக்டன்ட் டிவைட் பை கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட் போடும்போது நமக்கு 1.60 அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லைங்களா? நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன், அதாவது பிரிகை வீதம் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் வந்து கண்டுபிடிக்கிறோம். T is equal to T equilibrium C minus C alpha by 2 C alpha by 2. ஸோ போட்டோம் அப்படின்னா கேசிக்கு நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து கிடைக்குது. C alpha square divided by 4C square into 1 minus alpha whole square. ஓகேங்களா? ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா இங்க இருக்கிற 4 வந்து இந்த பக்கம் கொண்டு போயிடுறோம். கேசியோட வேல்யூ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு வர ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2.52 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது இல்லைங்களா? ஸோ நமக்கு ஆல்பா மட்டும் வேணும். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டு, ஓகேங்களா, கிராஸ் மல்டிபிள் பண்ண அப்படின்னா ஆல்பா மட்டும் இங்க இருக்கும். 2.52 minus 2.52 ஆல்பான்னு வரும். இந்த மைனஸ் 2.52 ஆல்பாவை இந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா 3 ஆல்பா சம்திங் 3.52 ஆல்பா கிடைக்கும். மறுபடியும் 3.52 வந்து கீழே கொண்டு வந்துடும். நம்மளுக்கு ஆன்சர் ஆல்பா, அதாவது பிரிகை வீதம் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.717. ஸோ நம்மளோட ஆப்ஷன் 4 வந்து கரெக்ட். இதுவும் நம்ம புக்ல இதோட கான்செப்ட் பேஜ் நம்பர் 107 வால்யூம் 2ல வந்து கொடுத்திருக்கோம். क्वेश्चन நம்பர் 100 क्वेश्चन பாத்தீங்கன்னா the plot of osmotic pressure 2 versus concentrations mole per liter for a solution gives a straight line with a slope 25.73 liter per mole per liter. The temperature at which osmotic pressure measurement is done is. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரைசலின் சவ்வூடு பரவல் அழுத்தம் கொடுத்தாச்சு மற்றும் செறிவு, ஓகேங்களா, இடையிலான வரைபடம் கொடுத்துருக்காங்க. 25.73 லிட்டர் பார் பர் மோல் சாய்வுடன் நேர்கோட்டை தருகிறது எனில் எந்த வெப்பநிலையில் சவ்வூடு பரவல் அழுத்தம் அளவீடு செய்யப்பட்டிருக்கும். இது வந்து டைரக்டா நம்ம ஃபார்முலா அப்ளை பண்றது தான். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு சவ்வூடு பரவல், அதாவது ஆஸ்மாட்டிக் ப்ரெஷருக்கான ஃபார்முலா என்ன, phi equal to CRT. ஓகேங்களா? ஸோ சியும் கொடுத்துட்டாங்க, ஆரும் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா
டி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ டி நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஸோ பை கொடுத்துருக்காங்க, சி ஆர் கொடுத்தாச்சு, நம்ம டி தான் வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம டி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆன்சர் வந்து 37 டிகிரி. ஸோ இதுக்கான கான்செப்டும் நம்ம புக்கில் மயில் அகாடமி புக்கில் ரிப்பீட்டட் புக்கில் பேஜ் நம்பர் 74 வால்யூம் 4ல் வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ பார்த்த வரைக்குமே மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து நம்ம மயில் அகாடமி ரிப்பீட்டட் புக்கில் 4 and 5 வால்யூம்ல மேக்ஸிமம் கொஷின்ஸ் தமிழ் மீடியம் புக்கில் வந்து இருக்குது ஓகேங்களா. நம்ம மயில் அகாடமி புக்கில் ரிப்பீட்டட் தமிழ் மீடியம் புக்கில் 4 and 5 வால்யூம்ல மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த 4 and 5 வால்யூம் வந்து நம்ம படிச்சிருந்தாவே வந்து மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணியிருக்கலாம். ஓகே, தேங்க்யூ.